ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவளமல்லி செடி வீட்டில் இருந்தால் செல்வம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த பவளமல்லி பூ நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இந்த பவளமல்லி பூச்செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கும் போது எவ்வளோ பெரிய வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிடுங்க. இந்த பவளமல்லி பூவில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செடி வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்குங்க. எதனால் இந்த பூவுக்கு பவளமல்லி பூன்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த பூவோட காம்பு ஆரஞ்சு கலரில் பவளம் மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பவளமல்லின்னு பேர் வந்தது. இந்த பூவுக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க, நைட் குயின்னு சொல்லுவாங்கங்க. அது எதனால் சொல்கிறாங்கன்னா, நைட்டு மட்டும்தான் பூ பூக்கும். அதாவது நைட்டு வந்துட்டு 7 மணிக்கு மேலே பூ பூக்கும். பகலில் 5 மணிக்குள்ளே, காலையில் 5 மணிக்குள்ளே கொட்டிடும். நைட்டில் இந்த பூவை பார்க்கும்போது செடி ஃபுல்லாக வெள்ளையாக தெரியுங்க. அதாவது வெள்ளை கலரில் லைட் போட்ட மாதிரி ஜொலிக்கும். ராணி மாதிரி ஜொலிக்கிறனால இதுக்கு நைட் குயின்னு சொல்லுவாங்க. இந்த உதிர்ந்து போன பூக்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம கடவுளுக்கு செலுத்துறது அவ்வளோ நல்லதுங்க. இந்த பவளமல்லி பூச்செடி நான் வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கேன். அதாவது வடகிழக்கு மூலையில் வச்சுருக்கேன். நீங்களும் வாங்கிட்டு வந்து இந்த செடியை நட்டு வளருங்க. அதாவது வடகிழக்கு மூலையிலே நட்டு வளருங்க. காலையில் வந்து இந்த கொட்டின பூவெல்லாம் பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இந்த வாசனையை வந்துட்டு நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க. அப்புறம் இந்த பூவோட வாசனை வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது 50 அடிக்கு மேலே இதனுடைய வாசனை இருக்கும். இந்த பவளமல்லியோட வாசனை எப்போவுமே பூத்த பிறகு எங்கள் வீட்டுக்குள்ளே வாசனையாகவே இருக்குங்க. வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்குது என்னன்னு வெளியே போய் பார்த்தா செடி ஃபுல்லாக ஒரே பூவாகவே பூத்துருக்கோங்க. இந்த பூ ரொம்ப சக்தி வாய்ந்த பூ. அப்புறங்க பவளமல்லி செடி வீட்டில் இருந்தால் செல்வம் பெருகும், கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அப்புறம் இதனுடைய பூ, பட்டை, இலை, செடி எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இந்த பவளமல்லி செடி நிறைய பூ பூக்குங்க. இதில் ஹைப்ரிட் கூட இருக்குது. நான் வந்து இந்த செடியை நிலத்தில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா இந்த செடி வந்துட்டு பெரிய மரம் மாதிரி வளரும். அதனால் நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் வளர்த்துக்கலாம். நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஹைப்ரிட் இருக்குது, டெய்லியுமே பூ பூத்துட்ருக்க மாதிரியும் இருக்குது, சீசனுக்கு பூ பூக்கிற மாதிரியும் இருக்குது. சீசன்னா செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதிரியில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர், ஜனவரி இந்த மாதிரியில் முடியுங்க. செடியை வாங்கிட்டு வந்து நட்ட பிறகு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கேர் எடுத்துக்காமல் விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கில் கொக்கோபிட் போட்டு நட்டு வச்சு வளருங்க. அதுக்கப்புறமேல் வந்துட்டு டெய்லியுமே தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தண்ணி விடலாம். என்னோட இந்த மரம் வந்துட்டு பெரிய மரமாக இருந்துச்சுங்க. இடையில வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம். மற்ற செடியில் இருக்க பூவெல்லாம் வந்துட்டு பகலில் பூத்துட்டு இரவில் உதிர்ந்துடும். ஆனால் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவில் பூக்கும், பகலில் உதிர்ந்துடும். இந்த பவளமல்லி பூவை மாலையாக கோர்த்து பெருமாளுக்கு போடுறது அவ்வளோ ஒரு விசேஷங்க. ஏன்னா இதில் தானே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. அதனால் நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோவில் நான் அந்த மாதிரி போட்டிருப்பேன். அப்புறம் இந்த கீழே உதிர்ந்து போன பூக்களை வந்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டு ஒரு டவலோ இல்லை ஒரு துணியோ விரித்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மரத்தை வந்துட்டு குலுக்குனீங்கனாவே அதில் வந்துட்டு கொட்டும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். காலில் மிதிக்காமல் எடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு காலில் மிதிப்படாத மாதிரி கொஞ்சம் தள்ளி வைங்க. யார் காலுமே வந்துட்டு மிதிப்படாத அளவுக்கு இருக்கணும். ஓகேங்க. இந்த இரவில் பூக்கும் நைட் குயினை பற்றி நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி வந்துட்டு சாமிக்கிட்ட வச்சு வழிபடணும் அப்படிங்கிறத. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம்.